ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா வசு ஓப்பன் சோர்ஸ் டூலை எப்படி உபுண்டு மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் டெய்லியும் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த வசு ஓப்பன் சோர்ஸ் டூல் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வசு டூலோட ஒரு அவுட்லைன் என்னன்னா, இது ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் டூல் இன் சைபர் செக்யூரிட்டி பிளாட்ஃபார்ம். எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, த்ரெட் டிடெக்ஷன், மானிட்டரிங் அண்ட் இன்சிடென்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி வேரியஸ் ஐடி என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வசு இஸ் ஆல்சோ கன்சிடர் அஸ் SIM டூல், அதாவது செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். நம்ம சாக் அனலிஸ்ட் பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி ஸ்ப்ளங்கை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு SIM டூல். பட் ஸ்ப்ளங்க் ஃப்ரீ கிடையாது, 2 மாதம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வசு இஸ் எ ஓப்பன் சோர்ஸ் டூல். இதுக்கு நீங்கள் எந்த அமௌண்ட்டும் யூஸ் பண்ண தேவையில்ல. இது கம்ப்ளீட்லி ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர். இந்த வசு சாஃப்ட்வேரை ஸ்டார்ட் அப்பில் இருந்து லார்ஜ் ஆர்கனைசேஷன் வரைக்கும் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. எல்லா க்ளவுட் பிளாட்ஃபார்ம்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. லைக் AWS, அஷ்யூர் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த வசு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல். அடுத்து இந்த டூலை எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஐடி, ஃபைனான்ஸ், ஹெல்த் கேர், எஜுகேஷன் இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இந்த வசு சாஃப்ட்வேரோட மேஜர் ஃபியூச்சர்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் லாக் கலெக்ஷன். லாக் கலெக்ஷன்னா லாக்ஸை டார்கெட் மிஷினில் இருந்து வசு சர்வருக்கு சென்ட் பண்ணும், அதுதான் லாக் கலெக்ஷன். ரெண்டாவது லாக் அனலைஸ் ஃபியூச்சர். வசு மேனேஜர் டார்கெட் மிஷினில் இருந்து கலெக்ட் பண்ண லாக்ஸை எல்லாம் ஒரு ரூல் செட் யூஸ் பண்ணி அந்த லாக்ஸை எல்லாம் அனலைஸ் பண்ணும். ரூல்ஸில் ப்ரீடிஃபைன்டாக கண்டிஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபைல்டு லாகின் அட்டெம்ப்ட் மோர் தென் 5 or 6 டைம்ஸ் இருந்தால் அது ஒரு சஸ்பீஷியஸ் ஐபி ஆக்சஸ்னு எடுத்துக்கும். அதுதான் லாக் அனலைசிஸ். தேர்டு ஃபியூச்சர் என்னன்னா, த்ரெட் டிடெக்ஷன். லாக்ஸில் சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் எதனா இருந்தால் அலர்ட் கொடுக்கும். 2 மெத்தட்ஸில் கொடுக்கும். அது என்னன்னா, IOC அண்ட் IOA. அப்படின்னா இண்டிகேட்டர் ஆஃப் காம்ப்ரமைஸ் இல்லைனா இண்டிகேட்டர் ஆஃப் அட்டாக். ஃபார் எக்ஸாம்பிள், பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் ஒரு யூசர் ரிப்பீட்டடாக பாஸ்வேர்டை தப்பாக என்டர் பண்ணுறாங்க, அதாவது ரிப்பீட்டடாக லாகின் ஃபெயிலியர் ஆகுது. இதை வசு எப்படி டிடெக்ட் பண்ணும்னா, ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்னு டிடெக்ட் பண்ணிடும். நார்மலாக கூட நடக்கலாம், பட் ஒரு லிமிட்டை தாண்டி நடக்கும்போது இட்ஸ் எ ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்னு கன்சிடர் பண்ணிடும். நாலாவது ஃபீச்சர் என்னன்னா, அலர்ட் ஜென்ரேஷன். ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டாக ரூல்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ரூல்ஸுக்கு மேட்சான எதனா ஆக்டிவிட்டீஸ் டிடெக்ட் பண்ணிச்சுன்னா உடனே அலர்ட் ஜெனரேட் பண்ணிடும். அதுதான் இதோட மெயின் ஃபியூச்சர். அதாவது எதனா சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் எதனா நடந்துச்சுன்னா உடனே அலர்ட் ஜெனரேட் ஆகிடும். அடுத்து அலர்ட்டில் ஈவெண்ட் ஐடி, அதோட சிவியாரிட்டி லெவல் அண்ட் அதோட சோர்ஸ் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் ஒரு டிஸ்கிரிப்ஷனாக அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். அடுத்து ஃபைனலாக ரெஸ்பான்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன். ஒன்ஸ் அலர்ட் ஜெனரேட் ஆன உடனே அதை வசு டேஷ்போர்டில் ஒரு விஷுவல் ஃபார்மேட்டில் ஷோ பண்ணும். அண்ட் இதோட நோட்டிஃபிகேஷன் இமெயில் யூஸ் பண்ணி கூட ரிசீவ் பண்ணிக்கலாம். அண்ட் வசு நாட் ஒன்லி த SIM டூல், இதை EDR மானிட்டர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது என் பாயிண்ட் டிடெக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ். என் பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை, சர்வர், டெஸ்க்டாப்ஸ், கிளவுட் ஒர்க்லோட்ஸ் அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், வசு ஏஜென்ட்டை என் பாயிண்ட் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம். எந்த மாதிரினா, ஃபைல் சேஞ்சஸ், லாகின் அட்டெம்ப்ட், நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ், ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன்ஸ் இந்த மாதிரி கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வசு ஓப்பன் சோர்ஸ் டூலோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அடுத்து நம்ம வசுவை எப்படி உபுண்டு மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறது பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க.
இதில் vasu.com கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா அதோட வெப்சைட் டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் பிளாட்ஃபார்ம், cloud, CTI, டாக்குமெண்டேஷன், சர்வீஸ், பார்ட்னர்ஸ், கம்பெனி. இதில் டாக்குமெண்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்துட்டு இங்கே கீழே குயிக் ஸ்டார்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. இந்த பேஜ் லோட் ஆன உடனே குயிக் ஸ்டார்ட்டில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஸ்டாலிங் வசு. இங்கே ஒரு டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் மூலமாக தான் நம்ம உபுண்டு மிஷினில் இந்த வசு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அடுத்து இந்த லிங்க்கை காப்பி பண்ணணும். இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை புதுசாக உங்களோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சிஸ்டமை அப்டேட் பண்ணிவிடுங்க. அதுதான் பெஸ்ட்டு ப்ராக்டிஸ். sudo apt அப்டேட் இந்த கமெண்ட் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டு ப்ராக்டிஸ். ஒன்ஸ் உங்களோட சிஸ்டம் அப்டேட் பண்ண உடனே நீங்கள் நார்மல் யூசரில் இருந்து ரூட் யூசருக்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சூடோ கமெண்ட் யூஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். பட் அடிக்கடி சூடோ கமெண்ட் யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீங்கள் டைரெக்டாக ரூட் யூசர்லேயே ஸ்விட்ச் ஆகிக்கோங்க. அதுதான் ஈஸி. அடுத்து நம்ம வசு வெப்சைட்டில் காப்பி பண்ண கமெண்டை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது என்டர் கொடுங்க. இந்த டூல் உங்களோட சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், உங்களோட சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து. ஸோ இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணாதீங்க. அப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வார்னிங் கொடுக்குது. இங்கே பாருங்கள் வார்னிங், த சிஸ்டம் ஹேஸ் UFW enabled. Please ensure that traffic is allowed on these ports 1515, 1514 and 443. இந்த போர்ட்லாம் எனேபிள் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம லேட்டராக அது எனேபிள் பண்ணலாம். இந்த போர்ட்லாம் எனேபிள் ஆனால் தான் வசு வெப்சைட் ஓப்பன் ஆகும். சக்ஸஸ்ஃபுல்லாக வசு சர்வரோட பேக்கேஜஸ் அண்ட் அதோட டிபெண்டன்சிஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக உபுண்டு மிஷினில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும் போதே என்னோட ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதனால் அதோட லைவ் இன்ஸ்டாலேஷனை என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் நான் அதோட இன்ஸ்டாலேஷனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் அதோட ஸ்க்ரீன்ஷாட். இங்கே பாருங்கள். எதுக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் ஸ்க்ரீன்ஷாட்டை நான் எடுத்து வச்சேன்னா, இன்ஸ்டாலேஷன் அப்போது உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இன்ஸ்டாலேஷன் அப்போவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த யூசர் நேம் அந்த பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் வசு வெப்பேஜை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், யூசர் நேம், அட்மின் அண்ட் பாஸ்வேர்ட் பாருங்கள், அவங்களே கீழே கொடுத்துட்டாங்க பாருங்கள். இந்த பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் அங்கே லாகின் பண்ண முடியும். யூசர் நேம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக எல்லா சாஃப்ட்வேர்லேயும் உங்களுக்கு அட்மின் தான் வரும். நீங்கள் பாஸ்வேர்டை காப்பி பண்ணிவிட்டு லாகின் பேஜில் யூசர் நேமில் அட்மின் கொடுத்துட்டு பாஸ்வேர்டில் நீங்கள் காப்பி பண்ண பாஸ்வேர்டை பேஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் தான் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் கீழே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கிடைக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வரலன்னா உங்களோட இன்ஸ்டாலேஷன், இந்த டூல் உங்களோட சிஸ்டமில் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகலைன்னு அர்த்தம். ஒருவேளை ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகலைன்னா நீங்கள் இந்த வசு டூலை அகெயின் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வசு டூல் பாதி இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதோட ஃபைல்ஸ் எல்லாம் எதனா உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு பாருங்கள். அதெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து ஃப்ரெஷ்ஷாக இந்த டூலை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகும்.
அடுத்து நீங்கள் வசு லாகின் பேஜை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த போர்ட்டெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 443 இந்த போர்ட் நம்பர் உங்கள் சிஸ்டமில் ஓப்பனில் இருந்தால் தான் உங்களுக்கு வசு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து வசு ஏஜென்ட் ப்ராப்பராக ஒர்க் ஆகணும்னா நீங்கள் இந்த போர்ட் நம்பரெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். எந்த போர்ட் நம்பர்னா 1514, 1515 அண்ட் ஃபைனலாக 1516. இந்த போர்ட் நம்பரெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணாதான் வசு ஏஜென்ட் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். 1514 ஏஜென்ட் கனெக்ஷன் சர்வீஸ். இந்த ஏஜென்ட் கனெக்ஷன் சர்வீஸ் ப்ராப்பராக உங்களோட சிஸ்டமில் ஒர்க் ஆகணும்னா இந்த 1514 இந்த போர்ட்டை நீங்கள் எனேபிள் பண்ணணும். அடுத்து இங்கே பாருங்கள் 1515 ஏஜென்ட் என்ரோல்மெண்ட் சர்வீஸ். அடுத்து 1516 வசு கிளஸ்டர் டீமன். இந்த போர்ட்டெல்லாம் அலோவ் பண்ணாதான் உங்களுக்கு இதெல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அடுத்து அதுக்கான கமெண்ட் என்னன்னா, அந்த கமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டமில் டிஃபால்ட்டாக என்னென்ன போர்ட் ஓப்பனில் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு UFW கொடுத்துட்டு ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட சிஸ்டமில் என்னென்ன போர்ட் நம்பர் ஓப்பனில் இருக்குன்னு உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். என்னோட சிஸ்டமில் இப்போது டிஃபால்ட்டாக போர்ட் நம்பர் 22 தான் ஓப்பனில் இருக்குது. பட் போர்ட் நம்பர் 443 ஓப்பனில் இருந்தால் தான் எனக்கு வசுவோட லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதை எப்படி அலோவ் பண்ணுறதுன்னா UFW கொடுத்துட்டு அலோ 443/TCP இப்படி கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரூல் ஆடட் இந்த மாதிரி மெசேஜ் வந்துட்டாலே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக 443 என்ற போர்ட் நம்பர் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. அகெயின் அந்த ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்த்தா இந்த ரூல் ஆட் ஆகிருக்கும். UFW கொடுத்துட்டு ஸ்டேட்டஸ் இங்கே பாருங்கள் நம்ம அலோ கொடுத்த 443 இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சு. அடுத்து போர்ட் நம்பர் 80யும் அலோ கொடுத்துக்கோங்க. அது ஆப்ஷனல் தான், பட் இருந்தாலும் நீங்கள் அலோ கொடுக்கறது நல்லது. அடுத்து 1514 இருந்து 1516 வரைக்கும் எல்லா போர்ட்டையும் உங்கள் சிஸ்டமில் அலோவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா சர்வீஸும் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். 1514 கொடுத்துட்டு TCP கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. கமாண்ட் வந்து தப்பாக கொடுத்துட்டேன். அலோ கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. அடுத்து 15 16 இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம இந்த டூலுக்கு தேவையான எல்லா போர்ட் நம்பரையும் இங்கே ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வசு வெப்சைட்டில் எப்படி லாகின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த லாகின் பேஜை எப்படி ஓப்பன் பண்ணணும்னா, நீங்கள் இந்த வசு சர்வரை எந்த மிஷினில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த மிஷினோட IP அட்ரஸை கொடுக்கணும். அந்த மிஷினோட IP அட்ரஸ் கொடுத்தா தான் வசு சாஃப்ட்வேரோட லாகின் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் கமாண்ட் லைனில் IPA இல்லாட்டி if config இந்த கமாண்ட் கொடுத்துட்டு உங்கள் IP அட்ரஸ் என்னன்னு செக் பண்ணிவிட்டு அந்த IP அட்ரஸை கொடுங்க. அப்போ தான் அதோட லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வெறும் உங்களோட IP அட்ரஸ் மட்டும் கொடுங்க போதும், வேறு எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்ல. உங்கள் IP அட்ரஸ் கொடுத்துட்டாலே வசுவோட லாகின் பேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். உங்களோட IP அட்ரஸ் கொடுத்துட்டு இப்போது என்டர் கொடுங்க. ஃபைனலாக நம்மளோட வசு லாகின் பேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்லேயே உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. இதோட டிஃபால்ட்டான யூசர் நேம் அட்மின் கொடுத்துட்டு நீங்கள் காப்பி பண்ண பாஸ்வேர்டை இங்கே பேஸ்ட் பண்ணணும்.
கொடுத்துட்டு இப்போது லாகின் கொடுங்க. ஃபைனலாக உங்களோட வசு வெப் பேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம டார்கெட் மிஷினில் வசு ஏஜெண்ட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த பேஜ் லோட் ஆன உடனே இங்கே லெஃப்ட் சைடில் டெப்ளாய் நியூ ஏஜெண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் கொடுங்க. அடுத்து உங்களோட டார்கெட் மிஷினோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமை நீங்கள் சூஸ் பண்ணணும். நம்மளோட டார்கெட் மிஷின் வந்து டெபியன் பேஸ்ட் சிஸ்டம் தான். ஸோ நான் டெபியன் சூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களோட டார்கெட் மிஷின் விண்டோஸ் ஆர் மேக் ஓஎஸ்ஸாக இருந்தால் நீங்கள் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட மிஷின் டெபியன் பேஸ்டு தான். ஸோ நான் இந்த ஆப்ஷனை இங்கே சூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து கீழே சர்வர் அட்ரஸ், இந்த சர்வர் அட்ரஸில் நீங்கள் வசு சர்வரை எந்த மிஷினில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த மிஷினோட ஐபி அட்ரஸை இங்கே கொடுக்கணும். டார்கெட் மிஷினோட ஐபி அட்ரஸ் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வசு சர்வரை எந்த மிஷினில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த மிஷினோட ஐபி அட்ரஸ் இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே ரிமெம்பர் சர்வர் அட்ரஸ்ன்னு இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆப்ஷனல் செட்டிங், உங்களோட டார்கெட் மிஷினோட நேம் எதனா நீங்கள் அசைன் பண்ணணும்னா இங்கே அசைன் பண்ணிக்கலாம். நான் என்னோட டார்கெட் மிஷினுக்கு வசு ஏஜென்ட்னு நேம் அசைன் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் செட்டிங் தான். இதை நீங்கள் ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே செலக்ட் ஒன் ஆர் மோர் எக்ஸிஸ்டிங் குரூப்ஸ், இது டிஃபால்ட்டுன்னு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து இங்கே கீழே ஒரு கமாண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த கமாண்டை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த ஏஜெண்ட் உங்களோட டார்கெட் மிஷினில் இன்ஸ்டால் ஆன உடனே இங்கே கீழே இருக்குது பாருங்கள், ஸ்டார்ட் த ஏஜெண்ட். இங்கே கீழே கொடுத்துருக்க இந்த 3 கமாண்டையும் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த ஏஜெண்ட் சர்வீஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஏஜெண்ட் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணணும். இது என்னோட உபுண்டு சர்வரோட கன்சோல். நான் SSH கனெக்ஷன் மூலமாக நான் இதை ரிமோட் கனெக்ஷன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மிஷினை டார்கெட் மிஷினாக வச்சுருக்கீங்களோ அந்த மிஷினில் நம்ம காப்பி பண்ண கமாண்டை நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். கொடுத்துட்டு இப்போது என்டர் கொடுங்க. இந்த இன்ஸ்டாலேஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களோட சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து. ஒன்ஸ் இந்த கமாண்டை நீங்கள் டார்கெட் மிஷினில் இன்ஸ்டால் பண்ண உடனே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டார்ட் த ஏஜெண்ட். இது கீழே ஒரு 3 கமாண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 கமாண்டை இப்படி ஒன்றா காப்பி பண்ணிவிட்டு அந்த டார்கெட் மிஷினோட கன்சோலில் பேஸ்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வசுவோட ஏஜெண்ட் டார்கெட் மிஷினில் இன்ஸ்டால் ஆகிடும். அடுத்து உங்களோட எல்லா இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆன அப்புறம் இதில் நம்ம ஆல்ரெடி அட்மின் என்ற யூசரில் தான் லாகின் பண்ணியிருக்கோம். இங்கே கீழே லாக் அவுட்ன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வெப் சர்வர் லாக் அவுட் ஆகிடும். இந்த வீடியோ டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.